عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வின் கிருபையால் அல்லாஹ்வின் நாட்டத்தால் அதிகாலை விழுந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜ்ஜிதா செய்கிற உயர்ந்த நற்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வாழும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசீவை தருவானாக. நம்முடைய இபாதத்துகளை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகள் தவறுகளை மன்னித்து அதன் பரக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக. எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பானாக. தினந்தோறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹதீஸ்களை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. புனிதமான ஹதீஸ்களை கேட்பதின் பார்ப்பதின் பரக்கத்தினால் படிப்பதின் பரக்கத்தினால் பெருமானாருடைய தரிசனத்தை உலகத்திலும் நாளை மறுமையிலே அவருடைய பரிந்துரையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, பிறை பார்ப்பது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். ஓரளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கியிருப்போம் என்று நினைக்கிறோம். அடுத்து நோன்பினுடைய முக்கியமான பாடத்தில் சஹர் நேரம் குறித்த முக்கியத்துவத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை இங்கே அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். சஹர் நேரத்தினுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பலன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத், உண்ணுங்கள், சாப்பிடுங்கள், கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாக தெரிவது வரைக்கும், அதாவது இரவு நேரத்திலிருந்து பகல் நேரம் தெளிவாக தெரிவது வரைக்கும், இரவினுடைய கடைசி பகுதி அதிகாலை நேரம். அப்போ அந்த நேரத்தில் இரவு மாறி பகல் உதிக்கும். வானத்தினுடைய கிழக்கு திசையில் அதிகாலை நேரத்தில் அடிவானத்தில் அகாலமான ஒரு வெளிச்சம் தென்படும், வெண்மை. அதுதான் பகலினுடைய தெளிவான வெளிச்சம். அது அப்போ அது இரவு பிரிந்து பகலினுடைய வெளிச்சம் தோன்றும். அது ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து பகல் ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சஹர் நேரம் என்பது எப்போது ஆரம்பிக்கும், எப்போ நோன்பு ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணுங்கிறத அங்கே சொல்லுகின்றான். அப்போ அந்த அதிகாலை நேரத்தில் இரவினுடைய கடைசி காலை நேரத்தில் முந்தைய பகுதி அகால வெளிச்சம் அங்கே தோன்றும். அது தெளிவாயிருச்சுன்னு சொன்னால் அப்போ இருந்து நோன்பை சஹர் நேரம், சஹர் சாப்பிட்டு நோன்பு ஆரம்பிக்கணும், சூரியன் மறைவது வரைக்கும். அது இந்த நேரம் சஹர் நேரம். அதுக்கு முன்னால் சாப்பிட்டுக்கிறலாம், பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாலேயும் சாப்பிடலாம். ஆனால் சஹர் நேரம் அப்படின்றபோது இரவினுடைய கடைசி இந்த பகுதியில் சாப்பிட்றது தான் சஹர்னு சொல்லப்படும். அதுக்கு முன்னால் சாப்பிட்டு நோன்பு வச்சாலும் சரி, இருந்தாலும் அதற்கென்று குறிப்பான ஒரு நேரம் இந்த சஹர் நேரம். இப்போ இந்த நேரத்தில் சாப்பிடுவது, சாப்பிட்டு நியத்து வைக்கிறது, இங்கே அந்த நேரத்திலேருந்து நோன்பு ஆரம்பிக்கிறது ஒரு முஸ்தஹப்பான காரியம், கட்டாயம் அல்ல. அது ஒரு முஸ்தஹப்பான காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய காரியம். ஒருத்தர் முன்னாலேயே சாப்பிட்டுக்கிட்டு நியத்து வச்சுட்டாருன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் அது சஹர் நேரமாக ஆகாது. அந்த நேரத்திற்கென்று தனி பரக்கத், தனி சிறப்பு, தனி மகத்துவம் இருக்கிறது. அதுதான் இந்த ஹதீஸ் நம்ம படிக்க போகிறோம். அப்போ அந்த நேரத்தில் அகால வெளிச்சம் தென்படும். அந்த வெளிச்சத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சஹாபாக்கள் காலத்திலையும் நோன்பு மட்டுமல்ல, தொழுகை ஃபஜர் பாங்க கூட அப்போ தான் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் காலத்தில் பாருங்கள்,
அந்த வெளிச்சத்தை பார்த்தா ஃபஜர் பாங்கே சொல்லுவாங்க. அதிகாலை நேரம் அப்புறம்தான். இப்போ இன்றைக்கி மின்சார விளக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறதும் இல்லை, பார்த்தாலும் நமக்கு அந்தளவு வெளிச்சமாக தெரிகிறதும் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த ஃபஜர் நேரத்தை எழுந்து, அதாவது பாங்கு சொல்கிறதுக்கு முந்தி, பாங்கு சொன்ன பிறகு இல்லை, அந்த நேரத்தில் அடிவானத்தில் இருக்கும் அந்த வெளிச்சம் தெரியும். அதை பார்த்து தான் முந்தியெல்லாம் நோன்பு வைப்பாங்க, பாங்கு ஃபஜர் பாங்கு சொல்லுவாங்க. இன்றைக்கி மின்சார வெளிச்சம் கூடிட்டதுனால அந்த மாதிரி வெளிச்சம்லாம் நம்ம குறைஞ்சி போச்சு. இயற்கையான அந்த வெளிச்சங்கள் நம்ம பார்க்கறதில்ல, செயற்கையாக நிறைய தோன்றிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி பிலால் ரலியல்லாஹு போன்ற முஅத்தின்கள்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து வாங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம மோதினார்கள்லாம் கரெக்டாக டிஜிட்டல் வாட்சை பார்த்து நேரம் ஒரு நிமிஷம் தாண்டாமல் பாங்கு சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி கரெக்டாக 25க்கு பாங்கு சத்தம் ஒழிச்சிருது. அப்போ முடிஞ்சவரை அதையும் பார்க்கணும் அப்பப்போ. அதான் அந்த காலத்துக்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் அப்பருந்து சகர் செய்ய ஆரம்பித்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் சும்மா திம்மு சியாமையில்லை, கடைசியில் சூரியன் மறை வரைக்கும் நீங்கள் நோன்பை பரிமைப்படுத்துகின்ற நேரத்தை அல்லாஹ் சகர் நேரத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான். சகர் நேரம் குறிப்பாயிருச்சு, அந்த நேரத்தில் தான் சாப்பிடும். எவ்வளோ முக்கியத்துவமானது அந்த நேரத்தில் சாப்பிட்றதுண்டா, ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, குளிப்பு கடமையாகி எந்திரிக்கிறார் ரமலான் மாதத்தில். இப்போ எந்திரிச்சா என்ன செய்யணும்? குளிக்கணும். இவர் குளித்தாருன்னு சொன்னால் சகர் நேரம் முடிஞ்சு போயிடும், நேரம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன செய்யலாம்? இப்போ இவர் தாராளமாக ஒளி செய்து கொண்டு கையை காலை கழுவிட்டு ஒளி செஞ்சுட்டு சகரை சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டு குளிச்சுக்கிறலாம். இவர் இதை சாக்கா வச்சு ஃபஜர் வரை இழுத்து கொண்டு போய் ஃபஜர் கலாவானா அந்த குற்றம், சகர் நிறைவேறிவிடும். சாப்பிட்றதுக்காக ஒரு சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், ஃபஜர் சகர் நிறைவேறிடும். ஆனால் ஃபஜர் தொழு விட்டார்னா அதில் குற்றம் பிடிப்பார். அப்போ இந்த நிலைமையில் அவர் எந்திரிச்சாலும் கூட அசுத்தமாக அவர் வெறுமனே குளிக்காமல் ஒளி செய்து கொண்டால், சகர் செய்து கொண்டால் போதுமானது. ஏன்னா அந்த உணவு அவ்வளோ முக்கியத்துவம். அந்த நேரத்தில் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடியதற்குத்தான் சகர் நேரம் என்று சொல்லப்படும். நேரத்தில் எழுந்தி சாப்பிடும். எவ்வளவு சாப்பிடலாம் அதையும் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இதெல்லாம் சுன்னத்து, விரும்பத்தக்க செயல்கள். எவ்வளவு சாப்பிடலாம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு வலவு பிஜிராத்தி மாயின், ஒரு கோலை தண்ணீர் இருந்தாலும் சரி சகர் செய்யுன்னாங்க. வேறு ஹதீஸில் வலவு பிஷிக்கிரி தமரா, பேரிச்சம்பழத்தில் ஒரு துண்டு இருந்தாலும் அதை வச்சாவது சகர் செஞ்சுக்கோங்க. அங்கே எப்படியாவது சகர் செய்யுங்க. அதாவது அந்த நேரத்தில் கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு அர்த்தம், கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அது எவ்வளோ கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக சாப்பிட்டாலும் தப்பில்லை. ஆனால் அளவுகோல் என்றால் இந்த மாதிரி கொஞ்சமாவது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான். கொஞ்சமாவது இப்போ இது ஒரு சுன்னத்து நல்ல விஷயங்கள, ஒரு பேரிச்சம்பழத்தில் சகர் சாப்பிட்டு நோன்பு வச்சுக்கிறது, தண்ணீரை குடித்து நோன்பு வச்சுக்கிறது. முடிஞ்சால் இன்றைக்கி நமக்கு அதுக்கெல்லாம் முடியாது. நமக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் நம்ம 3 நேரம் மற்ற நாளில் சாப்பிட்றோம்னா ரமலானில் கிட்டத்தட்ட 4 நேரம் ஆயிரும். 4 நேரம் கணக்கில் வந்துடும். நல்லா கவனித்து பாருங்கள். நோன்பு வைக்க போகிறோங்கிறதுனால வயிற்றை முழுவதுமாக ஃபுல்லாக நப்பிட்டு தான் சாப்பிடுவோம். அங்கங்கே சகர் உணவெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதனால் ஒரு பறக்கத்தான் நம்ம சாப்பிட்டு நோன்பு வைக்கிறோமேங்கிற அந்த அடிப்படையில் நம்ம நல்லா சாப்பிட்றோம், தெம்பாக சாப்பிட்றோம். ஒரு நேரம் கூடுதலாகவே சாப்பிட்றோம். அப்போ பகல் முழுவதும் தாங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அல்லாஹ் அதில் பறக்கத்து வச்சிருவோம். அந்த ஹதீஸும் அடுத்து வரும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அந்த சகர நேரம் கொஞ்சமாக சாப்பிட்ருங்க அப்படிங்கிற அந்த கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்படி சாப்பிட்டு கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபைனல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யுஸல்லூன அலல் முத்தஸஹிரி, சகர் செய்யுங்க. சகர் செய்கிறதுனால அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், அருள் புரிகிறான், மலக்குமார்கள் துவா செய்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அவ்வளோ முக்கியத்துவம். இப்போ விடி சகர்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம இந்த நேரத்தில் யோசிக்கணும். விடி சகர்னு ஒன்று இருக்குன்னா நம்மள்கிட்ட மார்க்கத்தில் இல்லை. விடி சகருன்னு மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. சகர் தான் இருக்குது, விடி சகருன்னு கிடையாது. அதாவது தூங்கி எந்திரிச்சு பாங் சொன்ன பிறகு ஒருத்தர் எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்ச உடனே பார்த்தா நேரம் போயிடுச்சு, பாங்க சொல்லிட்டாங்களேன்னு வேகமாக ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு
இங்கெல்லாம் நடந்துச்சு. ஒரு தண்ணியை குடிச்சுக்கிட்டே ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டான், அஜயத்து வாங்க சொல்லிட்டாங்க, தண்ணி குடிச்சிட்டேன், நீயத்தை வச்சுக்கிறவான்னு கேட்டான். நீ எங்கடா நோம்பு சகர் நேரம் முடிஞ்சிச்சு, நீ எங்கே நோம்பு? அப்போ இதுக்கு பேர் என்னது? விடிசகர். தூங்கிட்டா எந்திரிச்சு கொஞ்சமாக தண்ணி அதை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டா அது விடிசகர். கிராமங்களை பூரா பழக்கினது இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த விடிசகருங்கிறது மார்க்கத்திலேயே கிடையாதுங்க. தூங்கியாச்சா அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோன்பு நியத்தில் விட்டுருங்க. அப்படியே அதை எப்படி சாப்பிடாம இருக்கலாம், அல்லாஹ் தெம்ப கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் அப்படி இருந்துட்டா நம்ம சாப்பிடாம நோம்பு வச்சுருக்கோம்ல, தூங்குறது இயல்பானது, இயற்கையானது, தூங்கிட்டோம், ஒரு வழி இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவான் நிச்சயமா. இப்போ இந்த ஃபஜர் தொழும்னால வர முடியல, தூங்கிட்டோம். தூக்கமும் நம்ம கையில் இல்லை. தூக்கங்கிறது அல்லாஹ் கொடுக்குறான். நல்லா யோசிப்பார், தூக்கங்கிறது அல்லாஹ் கொடுக்கறது. எல்லா விஷயத்திலும் எல்லாத்துக்கும் எப்போ தான் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா அல்லாவே சொல்கிறான், தூக்கத்தை நாமே தருகின்றோம். சினத்துன், தூக்கத்துக்கு சிறு தூக்கம். நல்லா பாருங்கள், ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே தூங்கிடுவோம். அது ஓடிக்கிட்டே அது முடிச்சுட்டு நம்ம தூங்கிடுவோம். காலையில் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சுபு தொழணும்னு ரொம்ப ஆசை. ஒரு 4-5 தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது முடிச்சு எந்திரான்னு சொல்லிட்டு இருந்தா போயிடலாம், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, 6-5 இன்னைக்கு நேற்று ஏன்னா செஞ்சுட்டாங்களே 6-5 தானே, இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் 1 நிமிஷத்துக்கு முன்னால் வேகமாக ஓடியாருவோம். இல்லை அப்படி பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா தொழுவு முடிச்சு 8 மணி சூரிய உதிக்கு, ஆஹா தொழுவு போச்சே, எந்திரிச்சு அசந்துட்டேன்னு சொல்லுவோம். இது நம்ம கையில் இல்லை. என்னைக்காவது இப்படி ஏற்படும் எல்லாத்துக்கும், நல்ல தொழிலாளிகளுக்கும். இப்படி அசந்துட்டா அல்லாஹ் மன்னிச்சிடுறாங்க. அல்லாஹ் அவனுக்கு தெரியும்ல, இது அசதிங்கிறது அவருக்கு வர்றது, அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அவனுக்கு கிருபையாளன். அந்த வருத்தப்பட்டாலே அந்த நன்மை அல்லாஹ் தருகின்றான். அந்த மாதிரி ஒருத்தர் தூங்கி எந்திரிச்சு வாங்க சொல்லிட்டாங்க, அந்த 8 மணி எந்திரிச்சாரு, அப்படியே நோன்பு வச்சு நியத்தை வச்சுட்டாக்க அந்த நாளுடைய நோன்பு நிறைவேறிவிடும். மாஷா அல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் சாப்பிட்டு சகர் சாப்பிட்றதுக்கு நன்மை, அதையும் அல்லாஹ் கொடுத்துருவான். கூலியை கூடவும் தருவான். நான் தூங்கிட்டாரு, கூலி அதிகமாக சாப்பிடாமல் சகர் செய்யாமல் இவர் நோன்பு வச்சுருக்கிறாரு, தூங்குறதுனால அதனால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த நன்மை நிரப்பாக தருகின்றான். இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. அதனால் விடிசகருங்கிறது கிடையாது. தூங்கிட்டோமா எந்திரிச்சு நிம்மதியாக வச்சுக்கிறலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த சஹர் நேரத்தை வலியுறுத்தி இதன் சிறப்பை அடைந்து இதை இந்த சமூகத்திற்காக, நம்ம முஸ்லீம் சமூகத்திற்காக அல்லாஹ் ரசூல் வழங்கிய அற்புதமான அருட்கொடைகள். இதில் நிறைய பலன்கள் பரகத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த ஹதீஸ்களில் நாம் அது குறித்து பார்க்கலாம். எல்லாம் அல்ல இறைவன் ரமலானை அடைந்து புனிதமான சஹர் நேரத்தில் நாம் அதிகமான முறையில் இபாதத் செய்ய அதனுடைய பரக்கத்தை அடைந்துள்ள தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.